Sri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Physics. So good morning students, welcome to 7th standard physics online class. Today we are going to see about sea breeze and land breeze. Sea breeze and land breeze. What is breeze? Breeze means moving air or moving wind. So sea breeze na enna? The moving of cool air from sea to land is called sea breeze. கடல்ல இருந்து நிலத்துக்கு அந்த கூல் ஏர் வந்துச்சுன்னா அதுதான் என்னது sea breeze, கடல் காற்று. What is land breeze? The movement of cold air from land to sea is called land breeze. ஸோ லேண்ட்ல இருந்து கடலை பார்க்க காற்று வீசுச்சு அப்படின்னா, கூல் ஏர் மூவ் ஆச்சு அப்படின்னா அதுதான் என்னது land breeze. So today we are discuss about these two aspects. Refer page number 43 in your science book. Listen carefully. See this picture. The arrow mark represents the cool air moves from sea to land. The cool air moves from sea to land. Why the cool air moves from sea to land at daytime? Because in the daytime the land gets heated faster than water. So the air over the land becomes hot and the hot air rises up. So the cool air from the sea moves towards the land. So the warm air from the land move towards the sea and complete the cycle. So the air from the sea is called sea breeze. Sea breeze na enna? Sea breeze அப்படிங்கிற டேர்ம்லே அதோட ஃபுல் மீனிங் இருக்கும். sea breeze அப்படின்னா என்ன அப்படின்னா, கடல்ல இருந்து சீல இருந்து லேண்டை பார்க்க வரக்கூடிய அந்த ஏருக்கு பேர் தான் sea breeze. sea breeze எப்போ நடக்கும் அப்படின்னா டே டைம். எதுக்கு டே டைமில் நடக்கும் அப்படின்னா, sea லேண்டு இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா புரியும், sea இருக்குது லேண்ட் இருக்குது. ஸோ ஒரே டைமில் சன் வந்துடுது. ஸோ லேண்ட் வந்து எப்போதுமே வாட்டரை விட சீக்கிரமாகவே ஹாட் ஆயிரும். ஸோ வாட்டர் லேண்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது சீ வாட்டர் கோல்டாகவே தான் இருக்கும், ஆனால் லேண்ட் வந்து சீக்கிரமாகவே ஹாட் ஆயிரும். ஸோ லேண்டு ஹாட் ஆகிறதுனால அங்கே உள்ள ஏரும் ஃபாஸ்ட்டாகவே என்ன ஆயிரும், ஹாட் ஆயிரும். ஸோ ஹாட் ஏர் எப்போதுமே என்ன பண்ணும், மேலே பார்க்க ரைஸ் ஆகும். ஸோ ஹாட் ஏர் மேலே பார்க்க ரைஸ் ஆகும். ஸோ அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு எங்கேருந்து ஏர் வரும், கூல் ஏர். சீலேருந்து கூல் ஏர் அங்கே வரும். மறுபடியும் அந்த ஏர் என்ன ஆகும், ஹாட் ஆகி மேலே பார்க்க ரைஸ் ஆகும். ஸோ இந்த கம்ப்ளீட் சைக்கிள் பகல் ஃபுல்லாகவே நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே உள்ள ஏர் எல்லாம் ஹாட் ஆகும், அது மறுபடியும் சீயை பார்க்க மூவ் ஆகும், சீலேருந்து கோல்டு ஏர் லேண்டு பார்க்க மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் sea breeze. ஸோ நெக்ஸ்ட் we see about land breeze. See this picture. What happened? The cool air move from land to sea at night time. So at night time it is reverse. In daytime the cool air move from sea to land. At night time the cool air move from land to sea. Why? Because the water cools down more slowly than the land. So the cool air from the land moves towards the sea. So this is called land breeze. அதாவது நைட்டில் வாட்டர் லேண்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லேண்டு வந்து ஃபாஸ்ட்டாகவே ஹாட் ஆயிரும் அண்ட் ஃபாஸ்ட்டாகவே கூல் ஆயிரும். அதே சமயம் வாட்டரை பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அது கூல் ஆகிறதுக்கும் நிறைய டைம் ஆகும். ஸோ நைட் டைமில் சன் எதுவுமே இருக்காது. ஸோ லேண்ட் வந்து ஃபாஸ்ட்டாகவே கூல் ஆயிரும், ஆனால் சீ வந்து ஹாட்டாகவே தான் இருக்கும். ஸோ சீக்கு மேலே உள்ள ஏர் எல்லாமே எப்படி இருக்கும், அதுவும் ஹாட்டாக தான் இருக்கும். ஸோ ஹாட் ஏர்னாலே அங்கே என்ன ஆகும், ஹாட் ஏர் ரைஸ் ஆகும். ஹாட் ஏர் ரைஸ் ஆகும்போது கூல் ஏர் லேண்ட்லேருந்து அந்த லேண்ட்லேருந்து கூல் ஏர் வந்து சீயை பார்க்க மூவ் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே என்னென்னா கன்வெக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். நம்ம கன்வெக்ஷன் ஆல்ரெடி போன கிளாஸில் பார்த்தோம். ஹாட் வாட்டர் எல்லாம் ரைஸ் ஆகும், சைடில் உள்ள கோல்டு வாட்டர்லாம் அந்த ஃப்ளேம் பக்கத்தில் மூவ் ஆகும்னு பார்த்தோம். அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் நடக்கு. ஹாட் ஏர் ரைஸ் ஆகும்,
அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு கோல்டு ஏர் லேண்டில் இருந்தோ சீல இருந்தோ போய் அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணும். ஸோ திஸ் இஸ் கால் லேண்ட் பிரீஸ். So we will clear about conduction and convection, and then last one is radiation. What is radiation? The process of transfer of heat from one place to another place by radiation does not require any medium. That is, in conduction and convection there is one medium to pass the heat. That is, in conductionல பார்த்தோம் iron rod தான் ஹீட்டை கன்வெர்ட் பண்ணிச்சு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு. அண்ட் கன்வெக்ஷன்லேயும் நம்ம என்ன பார்த்தோம், வாட்டர், ஏதோ ஒரு மீடியம் தேவை, ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஒரு மீடியம் தேவை. பட் ரேடியேஷனில் எந்த ஒரு மீடியமும் தேவையில்லை. எக்ஸாம்பிள், the sunlight. From the sun the heat comes to us by the process of radiation. ஸோ சன்லேருந்து நம்ம பூமிக்கு வந்து சன்லைட் என்டர் வருது. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து ஏர் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது, அதுக்கப்புறமா ஏர்லாம் கிடையாது. ஸோ எந்த ஒரு மீடியம் இல்லை அப்படின்னாலும் சன்லைட் வந்து பூமியை பார்க்க வரதான் செய்யுது. இந்த ப்ராசஸ் தான் ரேடியேஷன். And another example, our body gives heat to the surrounding and receives heat from surrounding by the process of radiation. So in the process of radiation, no medium is required. So this session is over. Next class we will write the question and answers in physics note. Okay, thank you.